அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறேன். தேவனுக்கு மகிமை. உங்கள் எல்லாரையும் நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அனுதினமும் இந்த வார்த்தைகளை கேட்டு வரும்போது ஒரே ஒரு நிமிஷம் எனக்காகவும், ஜீசஸ் மீட்ஸ் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காகவும், குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணிடுங்க. அந்த ஜெபம் எங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். ஆமென். இரண்டாவது என்ன, நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை தயவு செய்து உங்களால் முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணி அநேகரை தேவனுக்குள்ளே நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக சமீபத்தில் ஹிந்தி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு தினந்தோறும் தமிழில் எப்படி வருகிறதோ ஹிந்தி மொழியில் வருகிறது. ஹிந்தி மொழியில் கேட்கிற சகோதர சகோதரிகள் தயவு செய்து உங்கள் சர்ச் மெம்பர்ஸ், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்க. அவங்களும் கேட்டு பலப்படட்டும். இந்த நாளுக்குரிய வார்த்தைக்கு போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை, இனி என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் நம்மை பிடிக்கலைன்னா, உங்களை பிடிக்கலைன்னா, ஒருத்தருக்கு என்ன பிடிக்கலைன்னா அவங்க முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நான் ஏன் பார்க்கணும்னு அர்த்தம். சந்திக்கவே விரும்ப மாட்டாங்க. இருதயத்தில் நல்ல எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் ஆண்டவரை தவறாக நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் ஆவியை நான் உங்கள் மேலே ஊற்றி இருக்கிறேன், என் அபிஷேகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆகவே இனிமேல், இந்த வார்த்தையை அப்படி அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 39:29 என் முகத்தை மறைக்காத, ஆமேன், தம்முடைய முகத்தை மறைக்காத ஆவியானவர். ஆமேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இதுதானே சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், என் முகத்தை நான் உனக்கு மறைக்கவே இல்லை. அப்படியா சொல்றீங்க பிரதர், ஆண்டவர் சொல்றாருன்னு? ஆனால் எனக்கு என் சூழ்நிலையை பார்த்தா ஆண்டவர் என்னை கண்டு கொள்ளாமல் போயிட்டாரோ அப்படிதான் நினைக்க தோணுது. இல்லை, அவர் நோக்கி பாருங்க, முகம் பிரகாசம் அடையும். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். 1000 பிரச்சனை இருக்கட்டும், அவர் இனி தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். ஜெபம் பண்ணிடுவோம். தேங்க் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னவரே, ஆண்டவரை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஆண்டவருடைய கரங்களை பார்க்க முடியல, ஆண்டவருடைய கிரியைகளை பார்க்க முடியல, ஆண்டவருடைய அற்புதத்தை என்னால் ருசிக்க முடியலன்னு யார் யார் இப்போது கெஞ்சி நிற்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் வல்லமையால் அவர்களை நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும்படி உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தைரியமா என்னுடைய பிள்ளைகள் இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டார், உங்களோடு பேசிட்டாரு. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.